நம சிவாய அனைவருக்கும் வணக்கம். அழகான நாள் ஆடி அமாவாசையான இன்று முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்ணுவது என்பது அற்புதமான ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு விஷயங்க. நம்மளை அவங்க எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க, இந்த உலகத்தில் இருக்கும்போது அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க, நம்மளை எப்படி வளர்த்துருப்பாங்க, நாம் குழந்தையாக இருக்கும்போது விழுந்தா எங்கே காயப்படுமோ, ஏதாவது தவறாக சாப்பிட்டா எங்கே உடல்நிலை சரியில்லாமல் போயிடுமோன்னு சொல்லி பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க இல்லையா. அவங்கள நாம் இந்த நாளில் நினைக்க வேண்டாமா? அதுதானே நாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு புண்ணியமான ஒரு விஷயம் இதுதானேங்க. இதை விட என்னங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு துளி சாப்பாடு நம்ம கையால் செஞ்சு அவங்களுக்கு வைக்கிறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்க. எதுவுமே இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு தயிர் சாதமாவது வைங்க. ஆனால் அவங்கள நினைங்க. என்னோட பாட்டிமா நான் சிறு வயசில் கிட்டத்தட்ட சிறு குழந்தையாக இருக்கும்போது இருந்து அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 வயசுலேருந்து எல்லாமே அத்துப்படி ஞாபகம். ஒரு சிறு குழந்தையாக இருக்கும்போது எந்த பூ வாங்கினாலும் சரிங்க, கனகாம்பரம், மல்லி, ரோசாப்பூன்னு சொல்லி எது வாங்கினாலும் எனக்கு ஒரு துளி அதிகமாக தான் வச்சு இவ்வளோ நீளமாக ரெட்டை ஜடை போட்டு இந்த பக்கம் பூ வச்சு அழகு பார்ப்பாங்க என்னோட அம்மம்மா. என் பற்றி தந்தையார ஒருவேளை அவர் உசோடு இருக்கும்போது அவங்க கையில் இருந்தால் என்னை எப்படியெல்லாம் பார்த்துருப்பாங்க. அப்பாவை நாம் நினைக்க வேண்டாமா? என் கூட பிறந்த அண்ணாவை நான் நினைக்க வேண்டாமா? நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது என் கூட ஒரு கிட்டத்தட்ட படிப்பு அவன் கூட படிக்கும்போது சிறு குழந்தையா கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிள்ளை தான். அவன் அப்பா காலமாயிட்டான். அவன் ஒருவேளை இப்போ இருந்திருந்தா என்னை தாங்கன்னு தாங்கியிருப்பான் என் அண்ணனுக்கு நன்றி. என் அம்மா அப்பா எந்த லோகத்தில் இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும். அடுத்த பிரிவிலையும் என் தாய் தந்தை நல்ல ஒரு கணவன் மனைவியாக வாழணும். நான் என்னப்பன் ஈஸ்வரன்கிட்ட நான் வேண்டிக் கொள்கிறேன். என் முன்னோர்கள் எந்த லோகத்தில் இருந்தாலும் என்னப்பன் ஈஸ்வரன் அவங்க என்ன பாவம் செஞ்சுருந்தாலும் அவங்கள மன்னித்து அவங்க எந்த லோகத்தில் இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த அழகான பௌர்ணமி, இந்த அழகான அமாவாசை நல்லாளில் நான் வேண்டிக் கொள்கிறேன். அழகான நல்லாளில் என் முன்னோர்களை நினைக்கிறதும் அதுலேயும் ஆடி அமாவாசையான இன்று அவங்கள மனதார நினைத்து நான் வழிபாடு பண்ணுறேன் என்னால் முடிஞ்சளவுக்கு. வாங்க, இன்றைக்கி நான் எப்படி என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் வழிபாடு பண்ணியிருக்கிறேன். நீங்களும் பாருங்கள். உங்கள் முன்னோர்கள் எந்த லோகத்தில் இருந்தாலும் மனதார இன்றைக்கி உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. அதுவே நீங்கள் இந்த உலகத்தில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு புண்ணியமான விஷயமாகும். ஓம் நம சிவாய. உடைய அன்பு தெய்வ மகள் என் விகாஷினி. வாங்க, நான் எப்படி செஞ்சுருக்கிறேன் பார்க்கலாம் வீடியோவில். நன்றி. இன்றைக்கி என்னோடய வாசலுக்கு நான் கோலம் போடல. கோலமே போடக்கூடாது, இதுதான் ஐதீகம். நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். அழகான ஆடி நல்லாளில் இன்றைக்கி நான் என்னுடைய முன்னோர்களுக்கு நான் வழிபாடு பண்ணியிருக்கிறேன். முன்னோர்களுடைய ஃபோட்டோ என்கிட்ட சரியாக கிடையாது. ஏன்னா நான் பிறந்த 6 மாதம் இருக்கும்போது என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க. பிறகு அண்ணன், பிறகு என்னுடைய தாத்தா பாட்டின்னு சொல்லி நான் தாத்தா பாட்டியை அவங்க வீட்டில் நான் வளரல, முக்கியமாக சொல்ல போனால். அதனால் அவங்களுடைய புகைப்படமும் என்கிட்ட கிடையாது. ஆனால் இந்த அழகான நல்லாளில் இந்த மாதம் வரக்கூடிய அந்த அழகான அமாவாசை நல்லாளே ஆகட்டும், இந்த மாதிரி அமாவாசையிலே விசேஷமான ஒரு நாளான இந்த ஆடி அமாவாசையிலே ஆகட்டும், நான் முன்னோர்களை நினைக்கிறதுல அவ்வளோ ஒரு பெருமையாக நினைக்கிறேன். அவங்கள நினைத்தாலே நமக்கு பெரும் பாகியம், பெரும் புண்ணியம். நினைத்தாலே போதும். படங்கள் இல்லைன்னா கூட பரவாயில்ல. நான் பேரெல்லாம் எழுதி வச்சு அவங்களுக்கு வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களால் முடிஞ்ச இந்த ஆடி அமாவாசை நல்லாளே ஆகட்டும், பிறகு வரக்கூடிய அனைத்து அமாவாசை நல்லாளே ஆகட்டும், அவங்கள நினச்சி வழிபாடு பண்ணுங்க. அம்மையப்பனே துணை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னால் முடிஞ்ச என்கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து நான் அவங்களுக்கு இன்றைக்கி வழிபாடு பண்ணியிருக்கிறேன். இலை போட்டு அவங்களுக்கு பிடிச்ச என்கிட்ட என்ன இருக்கோ அந்த விஷயத்தை வச்சு அவங்களுக்கு இலை போட்டு சாப்பாடு வைத்து அவங்களுக்கு நான் வழிபாடு பண்ணியிருக்கேன். வாங்க, அவங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நம்ம சிவாய. என்னை பெற்றெடுத்து வளர்த்து இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல குழந்தை செல்வமாக கொடுத்துருக்காங்க என்னுடைய முன்னோர்களுக்கு. இந்த அழகான ஆடி இந்த நல்லாளில் என் முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்ணியிருக்கிறேன். அவங்களுடைய புகைப்படங்கள் என்கிட்ட இல்லை, இருந்தாலும் அவங்கள பேர்களெல்லாம் எழுதி வச்சு யாரெல்லாம் என் குடும்பத்தில் இதுவரையிலும் காலமாயிருக்காங்களோ அவங்களுடைய பேரெல்லாம் எழுதி வச்சு நான் வழிபாடு பண்ணியிருக்கிறேன். எந்த லோகத்தில் இருந்தாலும் இந்த தெய்வ குழந்தைய எப்பொழுதும் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த லோகத்தில் இருக்கும்போதும் என்னை காப்பாற்றினாங்க. அவங்க தெய்வ லோகத்தில் இருக்கும்போது கூட அவங்க எனக்கு ஒரு வழிகாட்டியாக எனக்கு துணையாக இருந்து அருள் பாலிப்பாங்க.
நான் முழுசாக நம்புகிறேன். ஓம் நமச்சிவாய. முன்னோர்களுக்கு நன்றி, முன்னோர்களுக்கு வணக்கம். நான் நிறைய பெருமைகளை சேர்த்து நிறைய தான தர்மம் எல்லாம் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தில் போராடி நிறைய சாதனை பண்ணி உங்கள் எல்லாருக்கும் நான் பெருமை சேர்த்துறேன். முன்னோர்களே, பெருமை சேர்த்துறேன். தான தர்மங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். எனக்கு தெரியாமல் கூட நான் யாருக்கும் தீமை பண்ண மாட்டேன். நான் தெரியாமல் பண்ண போகும்போது நீங்கள் அதை தடுத்து விடுங்கள். எனக்கு ஒரு நல் வழியை, நல் பாதையை காட்டுங்கள். நான் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல் பாதையாக இருக்கட்டும், நல் வழியாக இருக்கட்டும், நல்ல புண்ணிய செயலாக இருக்கட்டும். அந்த புண்ணிய பலனே உங்களை சேரட்டும் என்று நான் என் அப்பன் ஈசன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். உங்ககிட்டையும் நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். முன்னோர்களே போச்சு போச்சு. அவங்க வளர்த்தா பெண் குழந்தை நான் இந்த உலகத்தில் ஒரு தெய்வ குழந்தையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தெய்வம் தவிர எனக்கு யார் இருக்கா? தெய்வம் தானே, அவர் மகள் தானே நான். அதனால தானே தெய்வ மகளேன்னு சொல்லி பகவான் அம்மையே எனக்கு வச்சுருக்காங்க. தாய்க்கு கொடானு கொடி நன்றி, தாய் தந்தைக்கு, என் குருமார்களுக்கு கொடானு கொடி நன்றி, என் முன்னோர்களுக்கு நன்றி. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. பார்த்தீங்கள, இன்னைக்கு ஆடி அமாவாசை. இன்று நான் என்னுடைய முன்னோர்களை வைத்து எப்படி நான் வழிபாடு பண்ணியிருக்கிறேன். என்கிட்ட இருக்கிறத வைத்து உண்மையான அன்பு தாங்க இந்த இடத்துல வேணும். நம்மக்கிட்ட இது இருக்குது, இது இல்லை, எதுவும் தேவையில்லை. இன்றைக்கி நமக்கு பகவான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதையும் மீறி நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதை வைத்து ஒரு இலை போட்டு பகவானை நினைத்து, முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்ணாலே போதுங்க. அதுவே எந்த லோகத்தில் இருந்தாலும் நம் முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உடைய அன்பு தெய்வமகள் என் விகாசினி இந்த வீடியோவில் உங்கள் கூட. நமச்சிவாய வாழ்க, அருண் தாழ்வாழ்கை, இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்கை. தெய்வமகள் என் விகாஷினி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. வெற்றிவேல் முருகா.